வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி என்னென்னா 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியை தான் பார்க்க போகிறோம். இது 11ஆம் வகுப்பில் மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய தமிழ் திறனறி தேர்வுக்கும் பயன்படும். அதே சமயம் டிஎன்பிஎஸ்சி, பிஜிடிஆர்பி இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை தமிழ் திறனறிவு தேர்வு முதல் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சியான பின்பு தான் மற்ற தேர்வுகள் என்ன செய்ய முடியும். அடுத்த தேர்வுக்கான விடையை திருத்துவாங்க. இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே. அதனால் அதற்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த பகுதி அமையும். இந்த சேனல் இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அன்னை மொழியே என்னுடைய ஆசிரியர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறது தான். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இந்த பகுதி எதில் இடம்பெற்றிருக்குன்னா நமக்கு கனிச்சாறு தொகுதி 1 அதிலிருந்து தொகுப்பிலிருந்து தான் இருவேறு தலைப்புகளில் இருக்கக்கூடிய பாடல்கள் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்தாய் வாழ்த்து, அடுத்து முந்துற்றோம் யாண்டும், இந்த ரெண்டும் நமக்கு பாடப்பகுதியில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. தென் தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ்கள், 2 இதழ்களின் வாயில்களாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை ராசமாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துரை ராசமாணிக்கம் அப்படிங்கிறது தான். அடுத்து இவர் உலகியல் 100 பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிற நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. இது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றிய குறிப்புகள். அடுத்ததாக இந்த பாடப்பகுதியை நம்ம பார்க்கலாம். பாடலுடைய நுழையும் முன் பகுதியில் பாருங்கள். தமிழ்தாய் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள். சின்ன குழந்தையினுடைய சிரிப்பு ஆனவள் யார் அப்படின்னா தமிழ்தாய். பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், அது யாருன்னா அதுவும் தமிழ்தாய் தான். வானத்திற்கும் வையத்திற்கும் இடைபெற்ற யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் யாருன்னா தமிழ்தாய். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் யாருன்னா தமிழ்தாய். அடுத்து அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்குரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்புதற்கு சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அவளுடைய பெருமையை நாம் புகழுவோம். பாடல் பாருங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவோமே. அன்னை மொழி அழகார்ந்த செம்மொழி. அன்னை மொழி நம்முடைய தாய்மொழின்னு சொல்கிறோம். அது முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே. முன்னைக்கும் முன்னைனா பழமை அப்படிங்கிற பொருள். பழமைக்கும் பழமையாக தோன்றிய நறுங்கணியாக இருக்கக்கூடியது மொழி, நம்மளுடைய தமிழ் மொழி. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், நம்ம கடல் கொண்ட குமரி பகுதியில் இடம்பெற்ற அந்த கடல் கொள்ளப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய கன்னி குமரி கடல் கொண்ட அந்த பகுதியில் மன்னி அரசிருந்த மண்ணுலக நிலைத்து நிற்கக்கூடிய அரசாக இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ் மொழி. தென்னன் மகளே, தென்னன் அப்படின்னு யாரை குறிக்கிறாங்கன்னா பாண்டியனை. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளை கொண்டு உலகம் முழுவதும் புகழ் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழியே. இன்னரும் பாப்பத்தே இனிமைகள் நிறைந்த அருமையான நூலான பாப்பத்து 10 பாட்டு நூல்கள். இந்த 10 பாட்டு நூல்களை தான் இங்கே என்ன செஞ்சுருக்கு, பாப்பத்துன்னு சொல்லியிருக்காங்க. என் தொகையே அப்படிங்கிறது 8 தொகை நூல்கள். அடுத்ததாக நற்கணக்கே அப்படின்னு இங்கே 11 கீழ்கணக்கு நூல்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இப்போ இந்த ஒரு வரியிலே பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு நூல்கள், மொத்தமாக 36 நூல்களை குறித்த தகவல்கள் இதில் வருகிறது. அடுத்ததாக அடுத்த வரியில் பாருங்கள். மண்ணும் சிலம்பே நிலைத்திருக்கக்கூடிய சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடிதாள. இந்த நூல்களினுடைய சிறப்பால் அன்னையே
என்னுடைய முடிதாள தலை வணங்கி நான் வாழ்த்துவோமே அப்படின்னு நினச்சிறாரு சொல்கிறாரு. இதில் சிலப்பதிகாரமும் ஐம்பெருங்காப்பியங்களில் இடம்பெறக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த 2 நூலும் குறிப்பிடப்படுகிறது. இது தவிர இருக்கக்கூடிய ஐம்பெருங்காப்பியங்கள் எவையெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அடுத்ததாக செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். செந்தமிழே எனக்கு உள் உயிராக இருக்கக்கூடிய தமிழ் மொழியே செப்பரிய, செப்புவதற்கு அதாவது சொல்லுவதற்கு அரிய பல தகவல்கள் நிறைந்திருக்கிறது. அதை ஒரே நாளில் சொல்ல முடியுமானா முடியாது. அந்த அளவிற்கு அரிய நின் பெருமையை என்னுடைய தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை வைக்கும், எப்படி எடுத்து விவரித்து கூறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். முந்தை தனிப்புகழும் முன்னாடி இருக்கக்கூடிய முன்னாடி காலத்திலே இருந்து நிலை பெற்று இருக்கக்கூடிய தனிமொழி தமிழ்மொழி. அதனால் அதற்குன்னு ஒரு தனி புகழ் இருக்கிறது. முகிழ்த்த அதிகமான அளவிலான இலக்கிய வளங்கள் இருக்கிறது. விந்தை நெடுநிலைப்பும் நீண்ட காலமாக நிலைத்து இருக்கக்கூடிய இந்த மொழியினுடைய வளர்ச்சி விந்தையாக இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் வேறார் புகழுரையும், மற்றவர்கள் புகழ்ந்து பேசக்கூடிய புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யான்றும் முழங்கத் தனித்தமிழே. உந்தி உணர்வெழுப்ப எனக்குள்ளாக இருக்கிற உணர்வு தீ கனலானது பொங்கி எழுகிறது. உள்ள கனலில் வந்து மூல செந்தாமரையை கண்டு செந்தாமரையில் போய் தேனை உண்பதற்காக அந்த வண்டுகள் தேனை உண்டு சிறகை விரித்து ஆடிக்கொண்டு மகிழ்ந்து மயங்கி பாடுவது போல நானும் உம்முடைய புகழில் முகிழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடி முடிக்கிறார். இதை அவருடைய நூற்குறிப்பை பார்த்தோம். இதில் இருந்து நமக்கு இந்த வினாக்கள், அவருடைய நூல்களை குறித்து வினாக்கள் வரலாம். அடுத்து நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு, நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல் இந்த இதில் இருக்கக்கூடிய வரிசைகளை கொடுத்து கேட்கலாம். அல்லது நல்ல என்ற குறிப்புடன் வருகிறது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கற்றறிந்தார் ஏத்தும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால் இதில் ஒத்த நூல் எது, ஓங்கு டேஸ் கொடுத்து கேட்கலாம். அதனால் இந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்வது சிறப்பு. அடுத்து பாருங்கள், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த வரியை வந்து சச்சிதானந்தம் அவர்கள் கூறியதாக இருக்கிறது. இங்கே இதை வந்து உரையாக இது பண்ணிக்கோங்க. ஆசிரியர் பெயர் இந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிறவர் பாடிய பாடலடி. இந்த வரியும் அடிக்கடி வினாக்களில் தேர்வுகளில் கேட்கக்கூடிய வினா தான். அதையும் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த தலைப்பு அடுத்த காணொளியில் பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.